பெண்களை எல்லா மதமும் அடிமையாக தான் வச்சிருக்கு. எல்லா மத பெண்களும் தப்பானவங்க, குற்றவாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதை சமாளிக்கிறதுக்கு இஸ்லாமிய மத பெண்களை மட்டும் குறி வைக்கிறீங்க? நேரடியாக இஸ்லாமிய மத பெண்களை உங்க வழக்கம் போல நீங்க பேசலாமே. இது ஒன்றும் புதுசான செயல் இல்லையே. ஏன் மற்ற பெண்களை இதுல வம்பு கிழக்கிறீங்க ஐயா? இந்த மதம் அந்த மதம்னு பாரபட்சம் இல்லாம இந்த இஸ்லாம் மதம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு மனிதனாவே மதிக்காம முக்காடு போட்டு கருப்பு துணியோ ஏதோ ஒரு துணியில முக்காடு போட்டு தான் வெளியே போயிட்டு இருக்காங்க. மார்க்கத்துல பெண்களை மனுஷர்களாகவே பாக்குறது இல்லையா? புதுசா இருக்கு. நம்ம பெண்களை மதிக்கல, பாக்குறது இல்லை அப்படின்னா நம்ம எதுக்கு நம்ம அவங்கள பாதுகாக்கிறதுக்கு முயற்சியோடும்? இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுவோம், ஒரு ஃபோனை எடுத்துக்கிட்டாலே ஸ்க்ரீன் உடஞ்சிடும், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டை போடுறோம். ஹவுசிங் உடஞ்சிடும், ஹவுசிங்கை ப்ரொடெக்ட் பண்ண கவர் போடுறோம். இது ஃபோனுக்கே நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நேரம் பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல இருக்கும். இல்லை நீங்கள் நினச்சிட்டிங்களா இஸ்லாமிய பெண்கள் அங்கே ரோட்டில் தெரியிற ஆடு மாடுன்னு நினச்சிட்டிங்களா? இல்லை ரோட்டில் கிடக்கிற செங்கல் துண்டுகளை நினச்சிட்டிங்களா? அவங்க எல்லாருமே வைரங்கள், டயமண்ட்ஸ் ஐயா. நமக்கு இந்த கோடை காலத்தில் ஒரு சட்டை போட்டாலே நமக்கு உடம்புலாம் அப்படியே வேகுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா வாயல் துணியில் ஏதோ ஒன்று போடுறோம், இல்லை கதரில் போடுறோம். ஆனால் அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னாக்க உள்ள ஜாக்கெட்டு, புடவை இதெல்லாம் கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு தலகாணி மெத்தைக்கு உர போடுற மாதிரி 4 மாதத்தில் ஒரு நாளைக்கு குளிச்சா வேர்க்க தான் செய்யும் ஐயா. உங்களுக்கு வேர்த்துச்சுன்னா சட்டை போடாம போங்க. அதை பத்தி யாரும் கேட்க போறது இல்லை. போடாம போயும் வேர்க்குதுண்டா இல்லை புழுக்கமா இருக்குண்டா நியூடா போங்க. உங்களை யாரும் இந்த பேட்டி எடுக்க போறாங்களா? என்ன ஐயா நீங்க சட்டை போடாம போறீங்க அப்படின்ட்டு அது உங்க சாய்ஸ். நீங்க எப்படி வேணா போயிட்டு வாங்க. ஆனா நீங்க அடுத்த பெண்கள்ல அலுமாரிக்குள்ள மூக்கு நுழைச்சிட்டு அவங்க என்ன போடுறாங்க, அவங்க அதுக்குள்ள என்ன போடுறாங்க, அவங்க என்ன போடல, இதெல்லாம் நீங்க ஆராயிறது இந்த வயசுல அது நாகரிகமான செயல் இல்லை ஐயா. ஒரு கருப்பு துணியை போட்டுட்டு இந்த உலகத்தையே அவங்க பார்க்க முடியாத அளவுக்கு அவங்கள கேவலப்படுத்துறாங்க. கருப்பு துணி போட்டுக்கிட்டு உலகத்துக்கு அவங்க அழகா மறைச்சிக்கிட்டு போறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இதுவரையில எந்த முக்காடு போடுற பெண்களும் எந்த ஹிஜாப் போடுற பெண்களும் நான் இது கஷ்டமான ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வற்புறுத்தி இதை போட்டுட்டு போறேன், மார்க்கம் இப்படி கஷ்டப்படுத்துது அப்படின்ட்டு எங்கேயுமே யாருமே பேசினதும் இல்லை, எழுதினதும் இல்லை. ஆனா உங்களுக்கு பார்த்து இருக்கிற உங்களுக்கு கஷ்டமா இருக்க போல நீங்க அவங்க மேல இருக்கிற அன்புல, அவங்க மேல இருக்கிற அக்கறையில பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க அந்த முக்காடு போட்டுட்டு போறது இல்ல அவங்க அழகை மறைச்சிட்டு போறதுல நீங்க ரொம்ப மனசு நொந்து பேசுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு மேலதிகமான ஒரு பாயிண்ட்ஸ் தரணும் ஐயா. நீங்க யாரையுமே இஸ்லாமிய மார்க்கம் வற்புறுத்த இல்லை. இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை வழிமுறையை சொல்லி தந்திருக்கு. நீங்க இதை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, வழி தவற மாட்டீங்க, தப்பு பண்ண மாட்டீங்க, நீங்க பாதுகாக்கப்படுவீங்க அப்படின்ட்டு. ஆனா அதை விட்டுட்டு நான் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு விரும்புறவங்க வாழ்ந்துட்டு போகலாம். எங்கேயுமே இஸ்லாமிய மார்க்கம் திணிக்கல ஐயா. அந்த பெண்கள் அழகா ஆண்கள் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா, ஆண்கள் அழகா பெண்கள் மட்டும்தான் பார்க்கணும், அவருடைய மனைவி மட்டும்தான் பார்க்கணும், அவரும் முக்காடு போட்டுமேனு கேட்கணும். சமத்துவம் இருக்கட்டும். சரி, ஆண்களும் முக்காடு போடணும் அப்பதான் சமத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில பெரிய அறிவாளி மாதிரி அடி முட்டாள்தனமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்றதுக்கு நிறைய நேரம் எடுக்க போறது இல்லை. ஆனா நான் உங்களுக்கிட்டே இதுக்குரிய பதிலை நான் விடுறேன். நல்லா யோசிங்க. ஆண்களால பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்களா இல்ல பெண்களால ஆண்கள் கற்பழிக்கப்படுறாங்களா? இதுக்கு நீங்க யோசிச்சு பதில் எடுத்தீங்கன்னா சமத்துவத்தை பத்தி நீங்க பேச மாட்டீங்க.